18 to 30 இந்த ஏஜ்குள்ள இருக்கிற பீப்புளா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த அட்வைசஸை உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அட்வைசஸை நான் சொல்லி தரேன். பிகாஸ் என் லைஃப்ல இந்த அட்வைசஸை நான் யாருமே எனக்கு சொல்லி தராதனால நான் நிறைய ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். த திங் நம்பர் 1 which is pull you back. யாராவது நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ லெட்ஸே ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு 6 months ஒரு 1 year வந்து ஆகுது, கொஞ்சம் உங்களோட உடம்பெல்லாம் இழைக்க ஆரம்பிக்குது, அப்படியே ஷ்ரெட் ஆக ஆரம்பிக்கிறீங்க, சூப்பரா பிசிக் மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே பார்த்துட்டு ஏய் சூப்பரா செம்படா நீ வந்து மாறிட்டு இருக்க, செம்மையா இருக்கு, உன் பிசிக் மாறிட்டு இருக்கு, நீ வந்து ஆக்சுவலா ரொம்ப ஹீரோயிக்கா இருக்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்க மண்டைக்குள்ள எடுத்துக்கிட்டு ஓகே நான் மாறிட்டேன், ஸோ அதனால நான் திரும்பி ஜிம்முக்கு போவேணாம் அப்படின்னு அந்த ஒரு ஹெட் வெயிட்டை ப்ராபப்ளி எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்ல ஜிம் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லட்சே நீ உடம்பு போட ஆரம்பிச்சு. இது என்னாச்சு அப்படின்னா ஒரு குட் டோபமைனா இருந்தாலும் கூட, இது ஒரு ஒரு மோட்டிவேட்டரா இருந்தாலும் கூட, பட் எங்கேயோ ஒரு இடத்துல நான் லேக் ஆனேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்களை நான் மண்டக்குள்ள போட்டு எஸ் எனக்கு தான் வந்து ரிசல்ட் கிடைச்சிச்சு, நான் ஏன் போகணும் இப்படிங்கிற மென்டாலிட்டி. பட் நம்ம இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த ஒர்க் அவுட்ஸ், இந்த ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் லைஃப் லாங் ப்ராசஸா நம்ம கொண்டு போகணுமே தவிர ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட போறது கிடையாது. ஓகே, ஸோ த திங் யாராவது ஒருத்தர் மேபி இந்த இடத்துல வந்து யார் வருவாங்க அப்படின்னா நம்ம அம்மா வந்து வருவாங்க. பிகாஸ் நம்ம அம்மாக்கள் கிட்ட நம்ம போயிட்டு சும்மான் இருக்க மாட்டோம், வாய வச்சு அம்மா எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ வந்து போகாத, வேண்டாண்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவே அப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு டேய் பரவாயில்ல இதுல என்ன இருக்கு போட, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஓடு அப்படின்னு. ஸோ த திங் இங்க வந்து அம்மா தப்புன்னு நான் சொல்ல, அம்மா வந்து நம்ம மேல இருக்கிற ஒரு லவ்லையும் கேர்லையும் வேணாண்டா தான் புள்ள பாவம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அப்பா தான் கேர் இருக்கும், பட் அட் த சேம் டைம் அவருக்கு ப்ராப்பரா தெரியும் ஓகே பையன் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பத்தாது அவனுக்கு, அவனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவருங்க தான் மேக்ஸிமம் திரும்பி நினைப்பாங்க. அம்மாங்க நினைக்க மாட்டாங்க நான் சொல்ல, பட் அம்மாக்களுக்கு நம்ம மேல இருக்க லவ் அதிகமா இருக்கனால அவங்க வந்து வேண்டாம்ப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த திங் இதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பீப்புள் வந்து மேபி அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு எல்லாம் என் மேல கேர் இருக்கா லவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன்லாம் உன்னை விட முன்னாடி ரேஸ்ல ஓடணும், இல்ல நீ அவன் கூட ஒரு ஆட்டு மந்தையில இருக்கணும். லெட்ஸே இங்க இருந்து நான் வந்து ஒரு 6 months பிஃபோர் வேற ஒரு ஜிம்ல போயிட்டு இருந்தேன். அங்க நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கேக் சாப்பிட மாட்டேன். ஓகேவா, அவங்க கேக் கொடுத்துருந்தாங்க, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அதுல இருக்கிற அங்க ட்ரெயினர் வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சார். அப்பதான் நான் உனக்கு ஒர்க் அவுட் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படின்னு பார்க்கும்போது நான் தனியா இருக்கிறேன், அவங்க எல்லாம் ஒரு 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 ஃபிளாக் ஆஃப் ஷீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒன்னா இருக்கிறாங்க. நான் இவன் மட்டும் எப்படி இப்படி டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்னோட சக்சஸை கெடுக்க பார்ப்பாங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்கும். நீங்க ஆவரேஜான ஒரு பர்சனாவே இருந்தாலும் கூட இது நிறைய இடங்கள்ல நடக்கும். உங்களை புல் பேக் பண்ணி நிப்பாட்டிட்டு அவன் வந்து முன்னுக்கு ஓடணும்னு நினைப்பான். இல்லையா அவன் அதே இடத்துல அப்படியே இருக்கணும், இவனும் நம்ம கூட நடந்து வரட்டும், வா நம்ம கூட ரேஸ் ஓடுங்க அப்படின்னு. இந்த திங் இது வந்து லைஃப். இங்க வந்து நம்ம மென் அப்படின்னு பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ரேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த ரேஸ் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடணும். ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் திரும்பி அவன் சொல்றதை கேட்டுட்டு பொறுமையா போலாமா, ஓகே ஃபைன், ஓகே பொறுமையா போலாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு அவன் கூட அப்படியே பொறுமையா நடந்து அந்த ரேஸ்ல ஜெயிக்க மாட்டோம், தோத்து போயிடுவோம். ரெண்டாவது நமக்கு பின்னாடி வரவன் நம்மள பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம அப்புறம் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ த திங் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து உன்னோட சக்சஸை பார்த்து ஏய் பரவாயில்ல நீ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க இப்படிலாம் சொல்றாங்கன்னா ஓகே ஃபைன், அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அதை மோட்டிவேஷனா எடுத்துக்கணுமே தவிர ஓகே ஃபைனா எனக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு நிப்பாட்டினீங்க அப்படின்னா இட் வில் கிவ்ஸ் யூ a mental health problem, right? Number 2, enter into relationship as soon as possible. உங்களோட ஆப்போசிட் செக்ஸ், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கூட பேசுங்க, பழகுங்க, அதெல்லாம் வேற. பட் as soon as possible ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகாதீங்க. அப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்பரா என்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஏஜ் வந்து மேபி நீங்க வந்து உங்களால உங்களை பார்த்துக்க முடியும், உங்களை நம்பி வரவங்கள பார்த்துக்க முடியும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக்கா நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து சொந்தமா ஒரு வீடு இருக்குங்க, நான் வந்து மந்த்லி ஒரு ஆவரேஜா நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்றேன், இது எனக்கு வந்து சேவிங்ஸ்ல வந்து இவ்வளோ இருக்கு, இப்படின்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ப்ராப்ளி நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி யோசிங்க, மேரேஜ் பத்தி யோசிங்க, குழந்தைங்களை பத்தி யோசிங்க, பிரச்சனையே இல்லை. பட் as soon as possible சும்மா நான் ஊர் சுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் நாட்
குட். ஓகே, மெச்சூர்டா திங்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த பாய் சைக்காலஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென் சைக்காலஜிக்கு வாங்க. ஒரு மென் ஒரு 25, 26, 27, 28, 30 இந்த மாதிரி மென்னுக்கு வந்து ஏஜ் ஆக 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 they will be so attractive guys. நம்ம எல்லாருமே நமக்கு ஏஜ் ஆக ஆக தான் நம்ம ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். லட்சம் நீங்க 18 வயசு பையனை பாத்தீங்கன்னா அவன் பெருசா அட்ராக்டிவா தெரிய மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்காது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்காது. என் லைஃப்ல என்ன முடிவு எடுக்கணும், என்ன பண்ணணும், அவங்க அப்பா அம்மா காசுல தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஸோ அவனை நம்பி நீங்க வந்து ஓகே ஓகே நான் இந்த ஏஜ்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அந்த ஏஜ் அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த 18 வயசு ஆயிடுச்சுன்னா லவ் பண்ணணும், காலேஜ் போயிட்டா லவ் பண்ணணும், இந்த வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுட்டு த திங் அப்ப நம்ம அட்ராக்டிவாவே இருக்க மாட்டோம். பட் ஒன்ஸ் ஒரு 25, 26, 27 அந்த ஏஜ் எல்லாம் போகும்போது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்ல புதுசா உங்க கரியருக்காக ஓட ஆரம்பிப்பீங்க, ஏதோ ஒரு புதுசான விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. அப்போ ஓகே ஃபைன், அப்போ கூட நீங்க ப்ராபபிலி ரிலேஷன்ஷிப் பத்தி யோசிக்கலாமே தவிர பட் உங்களோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நான் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா மெடிடேஷன், ஒர்க் அவுட், ஜேர்னலிங், அஃபர்மேஷன்ஸ், பிசினஸ்க்காக ஒர்க் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது 3 months ஒன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அன்லாக் உங்களோட பொட்டன்ஷியல் நீங்க எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உடனே ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் வருது அதுக்காக நான் போய் அதே இடத்துல ஸ்டே ஆயிடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்கன்னா அங்கேருந்து இன்னொரு ஒரு 6 months கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தோய்வு உண்டாகும். தோய்வு இந்த சென்ஸ் ஒரு போர் உண்டாக ஆரம்பிக்கும். அப்படிலாம் இல்லப்பா, யூசி இல்ல நான் வந்து ஒரு நார்மலான ஒரு பையன், எனக்கு நார்மலான ஒரு விஷயம், எனக்கு வந்து எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலா ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் தான் என்னோட மென்டாலிட்டி அப்படின்னா தாராளமா நீங்க ரிலேஷன்ஷிப்ல போங்க. தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, பட் த திங் மேபி நீங்க என்ன மாதிரி யோசிப்பீங்க, லெட்ஸ் சே நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து மெடிடேஷன், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன்ல என்ன நான் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து எந்துவா இருக்கேன், எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல போக வேணாம், டைம் எடுங்க, உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ணு நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது வரைக்கும் மேபி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்லயே போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஐ ஹோப் அது ரொம்ப நல்ல விஷயம். பட் போனீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். நான் தப்பு இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னோட காலேஜ் டைம்லயும் சரி, என்னோட ஒர்க்கிங் டேஸ்லயும் சரி, நான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல போவேன். பட் ஆனா நான் அப்டேட் ஆகுவேன். லெட்ஸ் சே அப்டேட் இந்த சென்ஸ் வந்து நான் வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகும், புது பிலீஃப்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா அவங்க அதே இடத்துல ஸ்டேயா இருப்பாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அவங்களுக்கு பெருசா மேட்ச் ஆகாது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் சொல்ற விஷயமே தான், ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்க செட்டில் பண்ணிட்டு ஒரு ஓரளவு ஏஜுக்கு மேல ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு 30ல நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது ஐ ஹோப் தட் வாஸ் டூ குட், ரைட்? என்னோட பிலீஃப் தான், மற்றவங்க என்னன்னு தெரியாது, என்னோட பிலீஃப் தான். ஓகே, யோர் ரிச்சுவல்ஸ் யோர் லைஃப். உங்களோட ரிச்சுவல்ஸ் தான் நீங்க யாருங்கிறத சொல்லுவோம். எனக்கு ஓகே ஃபைன், நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடிலாம் ஒர்க்ல வந்து உட்காந்துட்டு இருப்பேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஐ ஜஸ்ட் மேக் மை செல்ஃப் ஆஸ் அ ரிலாக்ஸ்டு பர்சன். லைக் ஒர்க் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் காலைல எந்திரிச்சோடனே மெடிடேஷன், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன், தென் வந்து என்னோட ஹோலி புக் ஏதாவது பைபிள் படிக்கிறது, இல்லை அதுக்கப்புறமேட்டு என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் வந்து படிக்கிறது, தென் அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, தென் கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, இப்படி தான் என்னோட லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ த திங் இப்போ நான் வந்து எப்படின்னா, அதாவது நீங்க யாருங்கிறது, உங்களோட பேச்சு எப்படி இருக்கணும், உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க என்னென்ன விஷயங்கள்ல இருக்கீங்களோ அதுதான் வந்து காட்டும். இப்போ மெடிடேஷன் பண்ற ஒரு பையனுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும், பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். அவனுக்கு கிராட்டிடியூட் எழுதுற பையனுக்கு அவன் லைஃப்ல நிறைய அபண்டன்ஸான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பான். அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுவான். விஷுவலைசேஷன் பண்ற பையன் அவன் லைஃப்ல அவன் கோலுக்காகவே ஓடுவான். அவன் கோலுக்காக ஓடும்போது மற்ற எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா அவனை தேடி வர ஆரம்பிக்கும். இப்படி அவன் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவனுக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்டிவ் பாடி கிடைக்கும், சூப்பரான ஒரு பிசிக் வரும், இப்படி எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட பிசினஸ்லயும் உங்களோட கரியர்லயும் நீங்க இம்ப்ரூவ் ஆகுங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற ஹேபிட்ஸ் தான் எப்பவுமே லைஃப்ல நீங்க யாருங்கிறத சொல்லும். நீங்க வந்து உங்களோட ஹேபிட்ஸ்க்கு வந்து பெருசா ப்ரையாரிட்டி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி நீங்களுமே அதே மாதிரி ஒரு டீஜென்ரேட்டான ஒரு ஆளா தான் இருப்பீங்க. இப்போ லெட்ஸே ஒரு பையன் வந்து மெடிடேஷன் பண்றான், கிராட்டிடியூட் பண்றான்,
ஒர்க் அவுட் பண்றான், பிசினஸ்க்காக வந்து உழைக்கிறான் அப்படின்னா அவனோட அந்த நல்ல ஹேபிட்ஸ் அவனோட பிசினஸ்லயும் அவனோட கரியர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இதுவே ஒரு பையன் இதெல்லாம் பண்றான், ஆனா அந்த சேம் டைம் 1 மணி நேரம் உட்காந்து பான் பாக்குறான், 1 மணி நேரம் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளாடுறான், 1 மணி நேரம் உட்காந்து இந்த தேவையில்லாத டிவி ஷோஸோ இல்லை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயமும் அவன் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். பெருசா சக்சஸ் ஆகாததுக்கான மெயின் ரீசனாவே இதுதான் இருக்கும். ஸோ உங்களோட மார்னிங் ரிச்சுவல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க மார்னிங் ரிச்சுவல்லாம் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒர்க் 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 ஒர்க். கோ வித் ஸ்டார்ட் யுவர் டே வித் மார்னிங் ரிச்சுவல்ஸ். ஓகே, நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுற விஷயமே மெடிடேஷன், கிராட்டிடியூட், ஹோலி புக். ஏதாவது ஒரு ஹோலி புக் படிங்க. இல்லை ஹோலி புக்லாம் படிக்க பிடிக்காதுப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் அ நார்மல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் ஆர் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், அவ்வளோதான். இல்லை உங்கள் கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் படிங்க. நீங்கள் இதுதான் மார்னிங் ரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ரொம்ப ஃபுல்ஃபில்டாக, ரொம்ப இப்போல்லாம் எனக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் அப்சஸ்ட் ஆகிட்டுலாம் உட்காந்துக்கலாம். என் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மணி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. லெட்ஸ் என்னோட வீடியோஸ் நல்லா தான் இருக்குது, நல்லப்பா. மேபி இந்த வியூஸ் கவுண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் சக்ஸஸை டிசைட் பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸை டிசைட் பண்ணாது. ஹவ் யூ, நீங்க யாரு அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட ஜாய், உங்களோட ஹாப்பி, உங்களோட சக்சஸ் இதெல்லாம் தான் இது பண்ணுமே தவிர இந்த நம்பர்ஸ் எப்பவுமே வந்து நம்மளோட லைஃபை சக்சஸ் ஃபெயிலியர் அப்படின்னு பிரிக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க. பிகாஸ் ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் லைஃப்ல சூப்பரா மேக்ஸிமம் ஆஃப் 3 நல்லா இருப்பான். ஒரு நல்லா படிக்கிற பையன் நல்லா மார்க் எடுப்பான். அது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் அவன் ஹீரோவா தெரியலாம். பட் ரியல் லைஃப் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்கள் அடி வாங்குவான். லெட்ஸ் சே நான் ரீசெண்ட் டைம்ல என்னோட ஜிம்ல வந்து டாக்டர்ஸ் 2 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவங்க 2 பேரும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ரிலேஷன்ஷிப், ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட பேச தெரியல இப்படிங்கிறத வந்து அவங்க பயங்கரமா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ த திங், லைஃப்ல வந்து மார்க்ஸ் மட்டும் இங்க முக்கியம் கிடையாது, லைஃப் லெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ த திங் மார்னிங் ரிச்சுவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் ட்ரேட் ஃபார் மணி. எப்போவுமே பணம் 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 பணம்னு ஓடினீங்கன்னா எஸ் எஸ் யூ வில் கெட் மோர் மணி. ஆனால் அந்த பணம் உங்கள் கையில் தங்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, நெவர் தங்காது. ஏன்னா ஏன் இந்த தப்பு நானுமே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பணம் பணம் பணம்னு ஓடும்போது பணம் நான் நிறையாவே சம்பாரிச்சிருக்கேன் என் லைஃப்பில், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த விஷயம் நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு என்னோட கிளைண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அந்த விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணத்தை சேர்த்து வச்சு வாங்கணும்னு இல்லாம எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படி யோசிங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பணம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதான் ரியாலிட்டி கூட. மணிங்கிறது எனர்ஜின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதனாலதான். நீங்க எப்படி ஏர்ன் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே சேவ் பண்ணுவீங்க, பட் ஒன்ஸ் அது எப்படி போகும் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ திங் எப்போவுமே உங்களோட டைம், அதாவது ஒரு சிட்டி ஜாப், நான் வந்து என்னோட கனவு வேற, ஆனால் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால நான் வந்து ஒரு சிட்டியான ஒரு ஜாபுக்கு போகிறேன்ட்டு போறீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. பிடிக்காத ஒரு ஜாப்ல அங்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து படிக்க முடியாம இங்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். லைஃப்ல ஒரு சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ லட்சம் நிறைய பேர் என்ன பார்த்துட்டு கேட்பாங்க. இப்போ கூட நான் வரப்போ கூட எனக்கு கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த படத்துக்கு தேட்டருக்குலாம் போய். சரின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் போய் நான் வந்து அண்ணன் நம்ம 2 படத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேடா நாளைக்கு போகலாம் அப்படின்னா, உன் லைஃப் தான் ஜாலியா இருக்கு அப்படின்னாரு. மேபி நான் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கலாம், ஆனால் என் லைஃப்பில் நான் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். நான் ஃபோனில் உட்காந்து படம் பார்க்க மாட்டேன், நான் ஃபோனில் உட்காந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்க மாட்டேன், நான் வந்து தேவையில்லாத சீக்கிரமாக கிடைக்கிற எந்த ஒரு ப்ளஷருமே எடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் 2 hours 3 hours என்னோட செவத்தை பார்த்துட்டே உட்கார ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு, சாரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாமல் சும்மா என்னோட வாலை பார்க்கறதோ இல்லை சும்மா அந்த விண்டோஸ், இதுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி விண்டோஸ் இருக்குது, அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அதை பார்க்கறது எவ்வளோ பெட்டர் இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் த்ரூ தட். ஓகே, ஸோ த திங், அதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பணத்துக்காக பணம்னு ஓடாதீங்க. லெட்ஸ் சே இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூசி ஒரு எக்ஸாம்பிள் நான் தான் பணம்னு ஓடி எனக்கு பணம் கிடைச்சிது, ஆனால்
என் லைஃப்ல சந்தோஷம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா என் லைஃப்ல நல்ல பீப்புள் கிடையாது, என் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, என்னால ஃப்ரீடமா இருக்க முடியல, எனக்கு பிடிச்ச ஹேபிட்ஸ் படம் பார்க்கறது இதெல்லாம் நான் சொல்ல ஃப்ரீடமா இருக்கிறது இந்த சென்ஸ், எனக்கு பிடிச்ச ஹேபிட்ஸ் லெட்ஸே மெடிடேஷனு, கிராட்டிடியூடு, என்னோட ஒர்க் அவுட்டு, எனக்கு ப்ரோட்டீன் பவுடர்ஸ், எனக்கு சாப்பாடு, ப்ராப்பரான சாப்பாடு எப்படி இது எதுவுமே என்னால் எடுக்க முடியாமல், எந்த பணம் இருந்தாலும் இது எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு பிகாஸ் அதுக்கேற்ற தகுதியை நான் வளர்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான் சிம்பிள். இன்னும் நான் உயர போறேன் என் லைஃப்ல. இந்த திங் நீங்க எப்பவுமே ஒரு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு கவுண்ட்ஸ் வச்சுதான் உங்களோட சக்சஸை நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம், சத்தியமா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட், நோ சேஞ்ச் கோர் வேல்யூஸ் ஃபார் அதர்ஸ். இந்த தப்பை நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கேன். எனக்குன்னு ஒரு சில கோர் வேல்யூஸ் இருக்கும். எஸ், நான் ஒரு லீடரிஸ்டிக் பர்சன். நான் வந்து மேபி பிறந்ததுலேருந்து எனக்கு இந்த லீடர்ஷிப் ஸ்கில் இல்லை. பட் ஆனால் நான் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதனாலேயே எனக்கு வந்து ஒரு லீடரிஸ்டிக் கேரக்டர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ல அப்ராப்ரியேட்டாக மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்து செட் ஆகாமல் போயிடும். பிகாஸ் நீ ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே வந்து கொடுப்பாங்க. முன்னாடி அந்த ஒரு காலேஜ் டைம்ல, அந்த ஒர்க் டைம்ல இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல சொல்றாங்க. ஸோ அதனாலே வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னோட அந்த ஒரு வேல்யூஸை நான் வந்து குறைச்சிட்டு இல்லை நான் வந்து ஒரு சாஃப்டான ஒரு கை அப்படின்னு என்ன ஏமாத்திப்பேன். ஆனா என்னால வந்து சந்தோஷமா இருக்கவே முடியாது. பிகாஸ் நான் அவங்களுக்காக மாத்திக்கிறேன், நான் நானாவே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆஃப் மென்டாலிட்டி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கில்ட்டி ஃபீல் கொடுக்கும், ரொம்ப கிரட்ஜஸ் அதிகமா இருக்கும், சந்தோஷமாவே இருக்க முடியாது. எஸ், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அது எல்லாமே இருக்கும், பணம் சம்பாதிப்பேன், ஆனா ஒரு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாவே என்ன பாதிச்சு, எனக்கு இன்செக்யூரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நானா இல்லை அப்படிங்கிறதுனால. பட் அந்த திங் நான் பெருசாக கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன், லைக்ஸ் பார்க்க மாட்டேன், வியூஸ் இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் அது என்னோட கோர் வேல்யூஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஸோ அட் த சேம் டைம் கோர் வேல்யூஸ்னா என்னன்னா இந்த ஹானஸ்டி, அதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர் வேல்யூஸ்ன்னு வரும். அதில் நீங்கள் ஒரு 5 கோர் வேல்யூஸ் செலக்ட் பண்ணி இதுதான் என் லைஃப்பில் கோர் வேல்யூஸ். இப்போ லெட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஹானஸ்டி, ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ், கரியர், மைண்ட்ஃபுல்னஸ், ஃபைனலி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல். இதெல்லாம் என்னோட ஒரு கோர் வேல்யூஸாக நான் வச்சுருக்கேன். நான் இப்படி தான் நடந்துப்பேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ அந்த கோர் வேல்யூஸை நீங்கள் யாருக்காகவுமே சேஞ்ச் பண்ணிக்காங்க. லைஃப்பில் நிறைய நான் வந்து மற்றவங்களுக்காக சேஞ்ச் பண்ண இன்ஃபேக்ட் என்னோட யூடியூப் வீடியோஸை முதற்கொண்டு நான் டைப் சேஞ்ச் பண்ண என் லைஃப்பில் எனக்கு ஓகே வியூஸ்லாம் போச்சு, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் நானாவே இல்லாத மாதிரியான நிறைய ஃபீலிங் வந்து எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயம் எப்பவுமே உங்களோட கோர் வேல்யூஸ் அதை நீங்கள் மாற்றிக்காதீங்க. கோர் வேல்யூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கு, ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ M and P ஆர் பிரதர்ஸ். மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே பிரதர்ஸ். இதை இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல இருக்கு இந்த ஜென்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கிறதே கிடையாது. யூசி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் சூப்பராக இருக்கா, நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது அர்த்தம் கிடையாது. நோ நாட் லைக். நான் சொன்னேன் இல்லையா, என் ஜிம்முக்கு வர நிறைய பேர் சூப்பராக ஃபிசிக் வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பயமா இருக்கும், பேச மாட்டாங்க. அப்போ அது பேசாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் டிஸார்டர். ஸோ மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபோனுக்குள்ள ஸ்க்ரீன் டைம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்களோ, மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் சோஷியலைஸ் ஆகாமல் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஃபிசிக் ஓகே பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் உள்ளுக்குள்ள இட் மே கிவ் ஹியூஜ் கைண்ட் ஆஃப் ரிசல்ட். வச்சு இந்த நெஞ்செல்லாம் உங்களுக்கு நடுவில் வலிக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் ஆன்சைட்டியாகவும் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த புருவங்கள்லாம் வலிக்கிறதுனாலும் அதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் டிஸார்டர், ADHD, அதாவது ஃபோக்கஸ் ப்ராப்பராக இல்லை, ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட ஃபுல்லாக நான் கவனிக்க மாட்டேன், எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இதுக்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பீப்புள் எனக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. லிங்க் கீழே இருக்குது, இல்லை வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோட ஃபீஸ் அந்த அஃபோர்டபுளாக தான் இருக்கும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. ஓகே, ஸோ த திங் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆர் பிரதர்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்னிங் ரிச்சுவலில் மெடிடேஷன், கிராட்டிடியூட் என்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து என் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப நீடியா, லெட்ஸ் சே கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க இப்படின்னு என் நம்பர் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்குள்ள நான் போய் மாட்டிட்டு இருந்திருக்கேன். த திங் இதெல்லாம் எனக்கு உடச்சி வெளியே வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதே கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ்,
மெடிடேஷன், லாங் வாக், லிசனிங் மியூசிக், இதை பற்றி கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த திங், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆர் பிரதர்ஸ், ரெண்டுத்தையும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், என் லைஃப்ல நான் பண்ணக்கூடாத எனக்கு நிறைய நடந்த சம்பவங்கள் இதுதான். என் கூட ஃப்ரெண்டுன்னு பேசுவாங்க, பழகுவாங்க, ஆனா என்னை பத்தியே பின்னாடி காசி பேச ஆரம்பிப்பாங்க. இது எனக்கு அவங்க சொல்லி தெரிய வராது, எனக்கும் நான் காதுபட கேட்க மாட்டேன். இன்னொருத்தர் மூலியமா எனக்கு அந்த விஷயம் வந்து எப்படியாவது வந்து வந்துடும். ஸோ என்னோட பழைய ஜிம்லுமே இந்த விஷயம் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் அது அங்க அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் உங்க கூட ஃப்ரெண்டுன்னு பழகுவாங்க, ஆனா உங்களை பத்தியே பின்னாடி ரொம்ப தப்பா பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசவும் பழகவும் பெருசா பிடிக்கவும் பிடிக்காது. நான் ஃப்ரெண்டுன்னு உங்க கூட பழகுறேன், பேசுறேன். நீ அப்படிங்கும் போது நீ என்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு என்னை பத்தி பின்னாடி பேசுறது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம், கரெக்டா? உன்னை நம்பி நான் எல்லா விஷயத்தையுமே சொல்றேன், உன்னை நம்பி நான் வந்து உன் கூட உன்னை ஃப்ரெண்டா மதிக்கிறேன். அப்படிங்கும் போது உன்னை நான் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு பர்சனா நான் உன்னை ட்ரீட் பண்றேன். அப்படிங்கும்போது நீ என்ன அப்படி ட்ரீட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனா என்னை பத்தி போய் பின்னாடி தப்பா பேசுறது இது தப்பு இல்லை. நான் உன்கிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்கள் நீ போய் சொல்றது தப்பு இல்லை. ஸோ இதனாலேயே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து என்னோட சர்க்கிள்குள்ள வச்சுக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட ஒரு சர்க்கிள்ல தான் வச்சுப்பேன். ஓகே 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 ஓகே, என்னோட பர்சனல் ஸ்பேஸ்குள்ள எப்பவுமே அவங்க நான் விட மாட்டேன். இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி ஓகே நெக்ஸ்ட் அதுதான் வரேன். நாட் அலோன். ஸோ அதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க தனியா இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டோன்ட் பி அலோன். நீங்க அலோனா இருக்கீங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். ஓகே, ஸோ உங்களை நீங்க சோஷியலைஸ் எவ்வளோ பண்ணிக்கிறீங்களோ நீங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்துடலாம், அது வேற விஷயம். பட் ஆனா அலோன் இன் த சென்ஸ், என்னை பொறுத்தவரை ஒரு 5 hours 6 hours எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்றேன், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஸ்பெண்ட் பண்றேன், இப்படிங்கிறத நான் அதிகமா லவ் பண்ணுவேன், அதிகமா நான் பிலீவ் பண்ணுவேன் இந்த இடங்கள்ல. ஸோ அதனால உங்களுக்குன்னு நீங்க 5 hours 6 hours டைம் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க, அது தப்பு இல்லை. ஆனா அந்த சேம் டைம் எங்கேயாவது எப்பயாவது யார் கூட படத்துக்கு போங்க. அதாவது போன்ல உட்காந்து படம் பாருங்க நான் சொல்ல மாட்டேன். ஓகே, போன்ல உட்காந்து படம் பாருங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்கறது ஓகே, படம் பார்க்காதீங்க. டிவியில போயிட்டு தனியா உட்காந்து ஃபேமிலியோட கெட் டுகெதர், ஓகே ஃபைன் சூப்பர். ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்குறோம், ஃபேமிலியோட நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க கூட நான் படத்துக்கு போறேன், படம் பார்க்குறேன், குட் சூப்பர். அது உங்களோட சோஷியலைசிங் ஈவெண்ட், அது உங்களை வந்து ஒரு சோஷியலைஸ்ட் அனிமலா மாற்றும். நான் கூட வந்து எனக்குமே டீஜென்ரேட்டான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் அவங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் பெருசா. சும்மா என்னைக்காவது ஒரு நாள் படத்துக்கு போவேன், என்னைக்காவது 6 months ஒன்ஸோ எப்பயாவது ஒரு தடவை. இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் இதெல்லாம் நான் அவங்க எப்பவுமே நான் பண்ணவே மாட்டேன். ஜங்க் ஃபுட்டு எஸ், அவங்களோட வெளியே போனால் எப்பயாவது, அவ்வளோதான். இந்த தனியாக வாங்கிட்டு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இல்லை படத்தை டவுன்லோட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டே சாப்பிட்றது அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் அதை பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஒரு காலத்தில், பட் ஐ ஜஸ்ட் குவிட் தோஸ் திங்ஸ். ஸோ த திங், நாட் அலோன். இருக்காதீங்க, தனிமையில் இருக்காதீங்க, சோஷியலைஸ் ஆகுங்க. ஜிம்முக்கு போறீங்களா, ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லி ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுங்க, ஏய் ஹாய் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் யாராவது உங்களே பார்த்துட்டே இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி ஏதாவது சும்மா ஜாலியா, ஓகே இது வந்து நீங்க போயிட்டு வெளியே எங்கேயாவது பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிடும். த திங், ஜிம்ல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க டெய்லியுமே பாக்குறவங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, ஓகேவா? நீங்க வெளியே போய் பண்ணீங்கன்னா மேபி எப்படி சிங்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much, guys.